வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்றைக்கி 1/2 கிலோ கறியில் தாங்க இந்த குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணல, ஷேர் பண்ணலாம், ஒரு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் தேவையான சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கசகசை ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ கறிக்கு ஒரு சின்ன தக்காளி தாங்க எடுத்துக்கிறேன். அதனால் வதக்கினதுக்கப்புறம் வந்து அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டு ஆற விட்டுக்கோங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க 1/2 கிலோ கறியும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. நல்லா வந்து கறி வந்து வெந்துருங்க. இந்த மசாலாவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா வதங்கிச்சு, அந்த மாதிரி தண்ணி விட்டுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மட்டும் பார்த்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா மூடி விட்டிங்கன்னா 2-3 விசில் விட்டிங்கன்னா செம கம கமன்னு கறி குழம்பு வந்து ரெடி ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாழ்க வளத்துடன்.